Hi students, now we are going to see endocrine glands. So endocrine glands in human and other vertebrates. ஸோ இப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் இல்லை முதுகெலும்பி, அதாவது முதுகெலும்பு உள்ள அனிமல், எந்த அனிமலாக இருந்தாலும் ஸோ அதுக்கு என்னென்ன கிளாண்ட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் பிட்யூட்டரி கிளாண்ட், செகண்ட் ஒன் தைராய்டு கிளாண்ட், தேர்டு ஒன் பேராதைராய்டு கிளாண்ட், ஃபோர்த் ஒன் pancreas, islets of longer hands. Sixth one adrenal gland, adrenal cortex and adrenal medulla. Next one gonads, testes and ovary. Next one thymus gland. ஓகேவா? ஸோ மேஜராக வந்து 7 glands வந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த 7 glands என்ன பண்ணோம் அப்படின்னா, அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா செக்ரீஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம டூ டிஃப்ரென்ஸ் பார்த்துருந்தோம், எக்ஸோக்ரைன் as well as எண்டோக்ரைன். எக்ஸோக்ரைன் அப்படின்னா செக்ரேட் என்சைம்ஸ், எண்டோக்ரைன் அப்படின்னா செக்ரேட் ஹார்மோன்ஸ். அப்போ அந்த செக்ரேட் ஹார்மோன்ஸ் வெர்டிபிரேட் அனிமல்ஸில் ஸோ இப்போ இதுதான் மேஜராக 7 கிளாண்ட்ஸ் இருக்குது. அதில் பிட்யூட்டரி, தைராய்டு, பேராதைராய்டு, பேங்க்ரியாஸ், அட்ரினல். ஓகேவா? அட்ரினல் கிளாண்டு, கோனாட், தைமஸ், ஃப்ரம் த டாப் டு பாட்டம். ஓகேவா? டாப் டு பாட்டம். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து பிரெயினில் இருக்கக்கூடியது. அப்போ தைராய்டு வந்து த்ரோட்டில் இருக்கக்கூடியது. அது பேராதைராய்டும் அந்த தைராய்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடியது. பேங்க்ரியாஸ் வந்து அது கீழே இருக்கக்கூடியது. பேங்க்ரியாஸ் த்ரோட்டுக்கு கீழே பேங்க்ரியாஸ் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது அட்ரினல், கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடியது அட்ரினல் கிளாண்டு. அதுக்கு அடுத்தது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து கோனாட்ஸ். அப்போ அங்கே டெஸ்டிஸ், ஓவரிஸ் இருக்குது. அதுக்கடுத்து தைமஸ் கிளாண்ட். ஓகேவா? ஸோ இப்போ அந்த இதுதான் வந்து மேஜர் கிளாண்டு. ஸோ இப்போ நவ் வி ஆர் கோயிங் டு see a pituitary gland. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிட்யூட்டரி கிளாண்டு. பிட்யூட்டரி கிளாண்ட் ஆர் ஹைபோஃபிசிஸ் நேம். ஓகேவா? பிட்யூட்டரி கிளாண்ட் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், ஹைபோஃபிசிஸ் இஸ் ஏ பி ஷேப் காம்பேக்ட் மாஸ் ஆஃப் செல்ஸ் located at the base of the midbrain attached to the hypothalamus by a pituitary stalk. ஓகேவா? ஸோ இப்போ இது எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, அதுவும் இது வந்து பி ஷேப். ஓகேவா? ஒரு பட்டாணி விதை வடிவத்தில் தான் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த பட்டாணி விதை வடிவத்தில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஹைப்போதாலமஸ். ஓகேவா? ஸோ மிட் பிரெயின். ஓகேவா? ஹைண்ட் பிரெயின், மிட் பிரெயின், அதுக்கடுத்து ஃபோர் பிரெயின். ஓகேவா? ஸோ இப்போ வந்து செரிப்ரம், மெடுலா அப்லாங்கேட்டா. இப்போ இது மிட் பிரெயினில் அது ஹைப்போதாலமஸ் கூட அட்டாச் ஆகிருக்குது, கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ இந்த பிரெயினில் பாருங்கள், இந்த பிரெயினில் வந்து இந்த மிட் பிரெயின் சென்டரில் இருக்குது. இதுக்கு இந்த சைடில் ஒரு பிரெயின் இருக்கும். ஓகேவா? இந்த 2 லோப்ஸ், இந்த பக்கம் ஒரு லோபு, அந்த பக்கம் ஒரு லோபு. அப்போ இது சென்டரில் இருக்குது. இது வந்து கிராஸ் டிஎஸ் செக்ஷன். ஓகேவா? அப்போ இந்த ஹைப்போதாலமஸ் கூட தான் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது. அது மிட் பிரெயினில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹைப்போதாலமஸ் அப்படின்னா அந்த ஹைப்போதாலமஸில் அந்த பி ஷேப்ஸ், ஒரு பட்டாணி விதை வடிவத்தில் தான் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகேவா? திஸ் பிட்யூட்டரி கிளாண்ட் anatomically composed of 2 lobes and perform different functions. ஓகேவா? இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி, அனட்டாமிக்கல் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை மேக் பண்ணுது. ஸோ இப்போ இந்த 1 லோப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹார்மோன் செக்ரீஷன்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற லோபும் வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது. தே ஆர் ஆன்டீரியர் லோப் அடினோ ஹைபோஃபிசிஸ் அண்ட் போஸ்டீரியர் லோப் நியூரோ ஹைபோஃபிசிஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டீரியர் லோபு, அடினோ ஹைபோஃபிசிஸ். ஒரு டைப், ஒரு லோபை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒன்று என்னது அப்படின்னா இன்டர்மீடியட் லோப் நான் எக்ஸிட் இன் ஹியூமன்ஸில் இது வந்து இல்லை. ஓகேவா? ஸோ இன்டர்மீடியட் ஏன் அப்படின்னா 1 லோப் திஸ் சைடு 1 அப்படின்னா சென்ட்ரலில் ஒன்று இருக்குது அப்படின்னா அப்போ சென்ட்ரலில் என்ன கிடையாது, ஹியூமனில் கிடையாது. இன்டர்மீடியட் லோப் இஸ் நாட் எக்ஸிட் இன் ஹியூமன்ஸ். ஓகேவா? அப்போ 2 லோப்ஸ் இப்போ இந்த பிரிச்சுக்காங்க பாருங்கள், அந்த பி ஷேப் கிளாண்டில். ஸோ இப்போ இது 2 லோப்ஸ் இருக்குது. இந்த சைடு வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரி லோபு, திஸ் சைடு வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி லோப். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி லோபு, இது போஸ்டீரியர் பிட்யூட்டரி லோப். ஓகேவா? இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்டீரியர் லோப், போஸ்டீரியர் லோப். ஓகேவா? ஆன்டீரியர் லோப் அப்படின்னா முன்புற கதுப்பு அப்படி சொல்லுவோம். போஸ்டீரியர்னா பின்புற கதுப்பு. ஸோ ஆன்டீரியர்னா முன்புறம், போஸ்டீரியர்னா அது பின்புறம். ஓகேவா? ஸோ பார்த்தா அடினோ ஹைபோஃபிசிஸ், நியூரோ ஹைபோஃபிசிஸ். இன்டர்மீடியட்டில் இந்த ஹியூமனில் எந்த ஒரு இதுவும் இல்லை.
ஸோ pituitary gland form the major endocrine gland in most vertebrates. ஓகேவா? ஸோ இப்போ வந்து வெர்டிபிரேட்டாஸ் எல்லா வெர்டிபிரேட்ஸ்னால் வித் பேக் போன் உள்ள எல்லா அனிமலுக்கும் மேஜர் எண்டோக்ரைன் கிளாண்ட் எது அப்படின்னா pituitary glands. ஏன் அப்படின்னா it regulates and control the other endocrine gland and so is called as master gland. ஓகேவா? ஸோ இது வந்து மாஸ்டர் கிளாண்ட் சொல்லுவோம். ஏன் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து மேஜர் கிளாண்ட் சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ரெகுலேட் கண்ட்ரோல் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், மற்ற எல்லா கிளாண்ட்லேயும் தைராய்டு, பேராதைராய்டு, அட்ரினல், கோனாடு, டெஸ்டிஸ், தைமன்ஸ், ஓவரிஸ். ஸோ இப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா இந்த pituitary gland தான். ஸோ அதர்வைஸ் கால்ட் அஸ் மாஸ்டர் கிளாண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்டோக்ரைன் ஆர்கெஸ்ட்ரானா என்ன, ஒரு பாட்டு கச்சேரி வைக்கிறாங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, ஆர்கெஸ்ட்ரா அப்படி சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், எல்லா சிங்கர் எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்தது தான் ஆர்கெஸ்ட்ரா. ஸோ அப்போ அந்த ஆர்கெஸ்ட்ரா அப்படின்போது எல்லாருமே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ வந்து மெயினாக வந்து இதே மாதிரி மற்ற ஆர்கனை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதால இது மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். pituitary gland அதர்வைஸ் கால்ட் அஸ் மாஸ்டர் கிளாண்ட் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஹைப்போஃபிசிஸ் நேம். ஓகேவா? ஸோ pituitary சொல்லலாம், இல்லை ஹைப்போஃபிசிஸ் சொல்லலாம், இல்லை அதர்வைஸ் என்ன சொல்லலாம், மாஸ்டர் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் மேஜராக வந்து 2 லோப்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஆன்டீரியர் முன்புறம், போஸ்டீரியர் பின்புறம். ஸோ முன்புறம் இருக்கிறது அடினோ ஹைப்போஃபிசிஸ், பின்புறம் இருக்கிறது நியூரோ ஹைப்போஃபிசிஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் த ஹார்மோன் செக்ரேட்டட் பை த ஆன்டீரியர் லோப் அடினோ ஹைப்போஃபிசிஸ் ஆஃப் பிட்யூட்டரி. ஓகேவா? ஸோ இப்போ அந்த pituitary glandல 2 லோப்ஸில் ஃபர்ஸ்ட் லோப்ஸ் ஆன்டீரியர் லோப் வந்து அடினோ ஹைப்போஃபிசிஸ். அதில் என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். So first one, anterior pituitary is composed of different type of cells and secrete hormones which stimulate the production of hormone by the other endocrine glands. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து இப்போ இதான் anterior pituitary gland தான் இது. அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் இருக்கிறதுனால ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. ஓகேவா? அந்த அடினோ ஹைப்போஃபிசிஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்ஸும் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறத இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட், அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணு, தூண்டி விடுது. இந்த ஹார்மோன் செக்ரேட்டட் பை ஆன்டீரியர் பிட்யூட்டரி என்னென்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது அப்படின்னா மெயினாக என்னது அப்படின்னா growth ஹார்மோன் GH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH. ஓகேவா? TSH. அதுக்கடுத்தது அட்ரினோ கார்டிகோட்ரோஃபிக் ஹார்மோன்ஸ். ஓகேவா? நேம் ப்ரொனன்சஸ் பார்த்துங்க. அடினோ கிடையாது, அட்ரினோ. மேலே இருக்கிறது அடினோ ஹைப்போஃபிசிஸ். இது என்னது அப்படின்னா அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னா என்னது, கிட்னிக்கு மேலே இருக்கிறது. ஓகேவா? அட்ரினல் கிளாண்ட். ஸோ அட்ரினோ கார்டிகோட்ரோஃபிக் ஹார்மோன்ஸ் தேர்டு ஒன். ஓகேவா? AH. அதுக்கடுத்தது கொனடோட்ரோஃபிக் ஹார்மோன் which comprise the follicle stimulating hormone and luteinizing hormone. Gonadotrophic, so gonad gland. Gonadotrophic hormone which comprise the follicle stimulating hormone and luteinizing hormone. And last one prolactin. இது எல்லாமே எதில் செக்ரெட் ஆகுது அப்படின்னா ஹைப்போஃபிசிஸில், அடினோ ஹைப்போஃபிசிஸில் செக்ரெட் ஆகக்கூடிய 5 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ். மேஜராக 5 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஒன்று என்னது அப்படின்னா growth ஹார்மோன், செகண்ட் ஒன் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தேர்ட் ஒன் adrenocorticotropic hormone, fourth one gonadotrophic hormone which comprise the follicle stimulating hormone and luteinizing hormone, and fifth one prolactin. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹார்மோனு, இப்போ இந்த ஹார்மோனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, அது எங்கே வந்து செக்ரேட், எந்த இடத்துல இருக்குது, என்ன செக்ரேட் பண்ணுது, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, லொக்கேஷன், ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? செக்ரீஷன்ஸ். இதுதான் மேஜராக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேவா? growth ஹார்மோனில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் growth ஹார்மோன். The growth hormone promotes the development and enlargement of all tissue of the body. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய உடம்புல எல்லாத்தையும் வந்து வளர்ச்சி, எல்லா திசுக்களினுடைய வளர்ச்சி பெருக்கத்தை ஊக்குவிக்கிறது எது அப்படின்னா இந்த growth ஹார்மோன்ஸ். நார்மலாக வந்து growth ஆகணும், இல்லை அப்படின்னா சில சப்ரஸ் ஆகும். அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இட் ஸ்டிமுலேட் த growth ஆஃப் மசில்ஸ், cartilage and long bones. ஓகேவா? ஸ்டிமுலேட் த growth, எதை இது growth பண்ணுறதுக்கு தூண்டுது அப்படின்னா மசில்ஸ், தசைகளில். கார்டிலேஜ் அப்படின்னா குருத்து எலும்பு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து எது அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் போன். எங்கே இருக்குது ஃப்ளெக்சிபிள் போன்? நம்ம பாடியில் இயர். ஓகேவா? இயரில் பின்னா. ஸோ இப்போ வந்து நம்ம காதை வந்து மடிச்சோன்னா எப்படி வேணாலும் மடைக்கலாம். ஸோ அதே மாதிரி டிப் ஆஃப் த நோஸு இது எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா கார்டிலேஜஸ் போன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம இன்னரில் ட்ரக்கியா சொல்லுவோம்ல, விண்டு பைப்பு. ஸோ இப்போ அது வந்து கார்டிலேஜஸ் போன் தான்.
ஸோ இப்போ அந்த போன் அதாவது கார்டிலேஜஸ் அண்டு லாங் போன்ஸ் நல்லா லாங்காக இருக்கிறது, டைட்டாக இருக்க ஹெவியாக இருக்கிற போன்ஸ் எல்லாமே க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறது இந்த க்ரோத் ஹார்மோன்ஸ் தான். ஓகேவா? மசில்ஸ் ஆல் த டிஷ்யூஸ் ஆஃப் த பிளான்ட் பட் நம்ம அனிமலில் இருக்கக்கூடிய எல்லா எல்லா பார்ட்டிகல்ஸையும் டெவலப் பண்ணுறது இந்த க்ரோத் ஹார்மோன் தான். இது கண்ட்ரோல் செல் மெட்டபாலிசம்ஸ். ஓகேவா? செல்லுடைய மெட்டபாலிசத்தை ஆல்சோ இது என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு அடுத்தது இந்த செக்ரீஷன்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா டுவாப்சம், ஜைஜாண்டிசம்ஸ், அக்ரோமெகலி. ஸோ இப்போ இது என்னென்னா க்ரோத் ஹார்மோன், நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய க்ரோத் ஹார்மோன் அப்படின்றது டெவலப்மெண்ட் எல்லா டிஷ்யூஸுக்கு பாடி டெவலப் பண்ணுறதுக்கு இந்த க்ரோத் ஹார்மோன் யூஸ் ஆகுது. அதில் இம்ப்ராப்பர் செக்ரீஷன் ஆஃப் திஸ் ஹார்மோன் லீட்ஸ் டு ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். நார்மல் க்ரோத் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ அது இம்ப்ராப்பர், ரொம்ப கம்மியாக செக்ரேட் ஆகுது, இல்லை வந்து ரொம்ப அதிகமாக செக்ரேட் ஆகுது, இல்லை வந்து ஒரு நார்மலாக க்ரோத்தை செக்ரேட் ஆகலை அப்படின்னா இது என்ன ரியாக்ஷன்ஸ் காஸ் பண்ணுது அப்படின்னா 3 டைப் ஆஃப் டிசீஸ் காஸ் பண்ணும். ஒன்று என்னது அப்படின்னா டுவாப்சம்ஸ், அது என்னது குள்ளமாக இருக்கிறது, ஸோ குள்ளத்தன்மை அப்படி சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ஜைஜாண்டிசம்ஸ், பெருசாக இருக்குது, அசுர தன்மை, நல்லா ஹைட்டாக இருக்கிறது. அக்ரோமெகலி இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கன் மட்டும் நல்லா வளருது. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து டுவாப்சம்ஸ். இட் இஸ் காஸ்டு பை டிக்ரீஸ்டு செக்ரீஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் இன் சில்ட்ரன். குழந்தைகளில் அப்போ இந்த ஹார்மோன் க்ரோத் ஹார்மோன் வந்து செக்ரீஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த டுவாப்சம்ஸ் காஸ் பண்ணுது. ரொம்ப குள்ள மனிதர்களாக இருப்பாங்கள்ல, வயசாகினாலும் வளர மாட்டாங்க. ஸோ இப்போ அது வந்து டுவாப்சம்ஸ். த கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் க்ரோத், அதான் வளர்ச்சியின்மை. ஸ்டாண்டர்ட் க்ரோத்னா வளர்ச்சியின்மை. டிலே ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன்ஸ், அவங்களுடைய போன் அது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்காது, கர்வாக வளைஞ்சி இருக்கும். குள்ளமாக இருந்தால் அவங்க கை கால்லாம் ரொம்ப லாங்காக வந்து என்ன இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த போன் எல்லாமே கர்வாக இருக்கும். அதுதான் டிலே ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன். அண்ட் மென்டல் டிசபிலிட்டி, அந்த நம்ம நார்மல் பர்சன் இருக்கக்கூடிய மென்டல் எபிலிட்டிஸ் வந்து அந்த டுவாப்சம்ஸ் பர்சனுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ அவங்களுக்கு கேரக்டர்ஸ் வைஸு ரொம்ப கொஞ்சம் சப்ரஸாக தான் இருப்பாங்க. இதுதான் வந்து இம்ப்ராப்பர் செக்ரேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ், டுவாப்சம்ஸ். அண்ட் அனதர் ஒன் ஜைஜாண்டிசம்ஸ், ஓவர் செக்ரேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் லீட்ஸ் டு ஜைஜாண்டிசம் இன் சில்ட்ரன். ரொம்ப டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டுவாப்சம், அதே ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக செக்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜைஜாண்டிசம்ஸ். நம்ம பிளான்ட்டில் அதிகமாக செக்ரேட் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லியிருந்தோம், ஜிப்ரலின். ஓகேவா? ஜிப்ரலின் வந்து பக்கான டிசீஸ் ஆர் ஃபூலிஷ் டிசீஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் அதிகமாக செக்ரேட் அந்த ஹார்மோன்ஸ் வந்து க்ரோத் ஹார்மோன் செக்ரேட் ஆகிடுது அப்படின்னா ஜைஜாண்டிசம்ஸ். இது கேரக்டர்ஸ் பை ஓவர் க்ரோத் ஆஃப் ஆல் பாடி டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். எல்லா பாடி, இப்போ நம்ம நார்மலாக ஒரு 6 feet இருக்கும், நார்மல் ஹைட் அப்படின்றது 6 feet. ஸோ இப்போ ஒரு சில பர்சன்ஸ் வந்து 7 feet 7.5 feet இருப்பாங்க, அவ்வளோ அடி உயரம் இருப்பாங்க. அப்படின்னா அவங்கள பார்க்கும்போது ஜென்டில் மேன், பர்சனாலிட்டி மேன் அப்படின்னு சொல்லுவோமா? நோ, திஸ் ஆ ஜோக்கர். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ அதுதான் வந்து ஓவர் க்ரோத்து. ஓகேவா? ரொம்ப ஹைட்டாக வந்து டெவலப் ஆனாலும் அது வந்து ஒரு நார்மல் பர்சனாலிட்டி மேன் கிடையாது. ஓகேவா? ஓவர் க்ரோத் ஆஃப் ஆல் பாடி டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன், எல்லாம் இருக்கிற எல்லா பாடியுமே எல்லா ஆர்கனுமே ஓவர் க்ரோத்து வளர்ச்சியாக இருக்கும். அதுதான் ஜைஜாண்டிசம். இண்டிவிஜுவல் அட்டைன் அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் ஹைட்டு. இப்போ நார்மலாக எல்லாமே நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்னால் ஒரு 6 feet தான் ஒரு காமன் ஹைட்டு அப்படின்னா அவங்க 7 feet 7.5 feet இருக்கும்போது எல்லா இண்டிவிஜுவலை விட அதிகமாக இருக்காங்க. அதுதான் வந்து ஜைஜாண்டிசம்ஸ். ஓகேவா? அண்ட் தேர்ட் ஒன் அக்ரோமெகலி. ஸோ இப்போ அக்ரோமெகலி எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன். இது ஒன்று வந்து டிக்ரீஸ்டு, இன்னொன்று இன்க்ரீஸ்டு. ஓகே, ஓவர் செக்ரேஷன். இது வந்து எக்ஸஸ் செக்ரேஷன்ஸ். இது ஓவர் செக்ரேஷன் வேறு, எக்ஸஸ் செக்ரேஷன் வேறு. ஸோ எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் இன் அடல்ட்ஸ் மே லீட் டு அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹெட், ஃபேஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். ஸோ இப்போ இதுதான் வந்து அக்ரோமெகலி. எக்ஸஸ் செக்ரேஷன் அப்படின்னா எந்த இடத்துல இருக்குது, எங்கே வந்து அதிகமாக செக்ரேட் ஆகுது அப்படின்றதான். ஸோ இப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹெட்டு, தலை மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கிறது. அதே மாதிரி ஹேண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து அவங்களுடைய நார்மல் பாடியை விட சில ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஹேண்டு ஃபுல்லாகவே நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபீட், அதே மாதிரி கால் பாதம் ரொம்ப நீட்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு சில பேருக்கு ஜா போன் அப்படின்னா அந்த அந்த வாய்க்கு மவுத்துக்கு கீழே இருக்குல்ல ஜா, அப்பர் ஜா அண்ட் லோயர் ஜா. இது லோயர் ஜா தான் மூவபிள், அப்பர் ஜா வந்து இம்மூவபிள். ஸோ அப்போ அந்த மூவபிள் அந்த லோயர் ஜா வந்து ரொம்ப நீட்டிக்கிட்டு இருக்கும், அது வந்து ரொம்ப நீட்டிகிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்ரோமெகலி. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே க்ரோத் ஹார்மோன்ஸ் தான். இந்த க்ரோத் ஹார்மோன்ஸ் தான் மெயினாக என்ன பண்ணுது அப்படின்னா, 1
செக்ரீஷன்ஸ் நார்மல் செக்ரீஷன் பிளான் பாடி அனிமல் பாடிஸை டெவலப் பண்ணுறது எது அப்படின்னா இந்த நார்மல் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன் தான். இது இம்ப்ராப்பர் செக்ரீஷன் ஓவர் செக்ரீஷனாக இருந்ததுன்னா ஜைஜாண்டிசம், எக்ஸஸ் செக்ரீஷன் அப்படின்னா அக்ரோமேக்லி, டுவாப்சம்ஸ் அப்படின்னா டிக்ரீஸ் செக்ரீஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து growth ஹார்மோன்ஸ். இது எதில்? அடினோ ஹைபோஃபிசிஸில். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இன்னும் இருக்குது நிறைய. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்குது, அதுக்கப்புறம் ஏசிடிஹெச். ஓகேவா? அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஜிடிஹெச் கொனடோட்ரோபிக் ஹார்மோன் இருக்குது. அதுக்கடுத்தது எஃப்எஸ்ஹெச் ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து லியூட்டினைசிங் ஹார்மோன்ஸ் இருக்குது, ப்ரோலாக்டின்ஸ் இருக்குது. இது எல்லாமே பிட்யூட்டரி கிளாண்டில் ஹைபோஃபிசிஸில் அடினோ ஹைபோஃபிசிஸில் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். எது அப்படின்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்டை அதனுடைய நார்மல் என்னென்ன செக்ரிஷன்ஸ் பண்ணுது அப்படின்றது கூட அதை நீங்கள் படிச்சிங்க. ஃபஸ்ட்டு மெயினாக எனக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த ஹார்மோன் செக்ரேட்டட் பை த ஆன்டீரியர் லோப் அடினோ ஹைபோஃபிசிஸ் ஆஃப் பிட்யூட்டரி என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது. அப்போ அந்த ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறதுல ஃபஸ்ட் ஒன்று என்னது? growth ஹார்மோன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை மட்டும் நாங்கள் நல்லா டெஸ்ட் எழுதி இன்றைக்கி காட்டுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.